السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على نبي المرسلين وعلى آله وصحابه أجمعين. قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. فانكحوا ما طاب لكم من النساء مثنى وثلاث ورباع وذلك وإن خفتم ألا تعدلوا فواحدة أو ما ملكت أيمانكم ألا تعولوا. وقال نبينا عليه الصلاة والسلام: النكاح من سنتي فمن رغب في سنتي فهو مني. ربي شرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் என்னுடைய வார்த்தைகளை துவங்குகிறேன். சாந்தியும் சமாதானமும் நமது நாயகம் இருளக தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய தோழர்கள், குடும்பத்தார்கள், உற்றார் உறவினர்கள், தாபீன்கள், தாபீன்கள், நல்லவர்கள், நாதாக்கள், குறிப்பாக இங்கு ஒன்று கூடியிருக்கக்கூடிய நாம் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் பாக்கியமும் பரக்கத்தும் பாதுகாப்பும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கிற தலைப்பு தாய்க்கு பின் தாரம், அதாவது அம்மாவுக்கு பிறகு மனைவி. இந்த தலைப்புக்குள்ளே நாம் செல்வதற்கு முன்னால் ஒவ்வொரு மனிதனுடைய ஆரம்ப நிலையையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். அல்லாஹு தாலா வல்லமை மிக்கவனாக இருக்கிறான். இந்த உலகத்தில் ஆட்சி அதிகாரம் அளிப்பது படைப்பது எல்லாமே இறைவனுக்குத்தான் உகந்ததாக இருக்கிறது. அப்படி இருந்தும் அல்லாஹு தாலா ஒரு குழந்தை பிறக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரு ஏற்பாட்டை, கணவன் மனைவி இரண்டு பேர்களும் இணைகிற பொழுதுதான் அந்த குழந்தை பிறக்கும் என்ற ஒரு இயற்கை நிதி அல்லாஹு தாலா ஏற்படுத்தி அதன் மூலமாக இந்த உலகத்தில் ஒவ்வொருவர்களுக்கும் குழந்தை பிறந்து கொண்டிருக்கிறது. அப்படி பிறந்தவர்கள் தான் நாமும் கூட. நமக்கும் தாய் இருப்பார்கள், தந்தை இருப்பார்கள், அல்லது யாராவது ஒருத்தர் இறந்திருப்பாங்க, அல்லது ரெண்டு பேரும் இறந்திருப்பாங்க. ஆக மொத்தம் தாய் தந்தை இல்லாமல் எந்த குழந்தையும் இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. ஆனால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் மட்டும் தந்தை இல்லாமல் பிறந்திருக்கிறார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லக்கூடிய வரலாறு என்பதையும் நாம் எண்ணி பார்க்கிறோம். எனவேதான் அந்த யூதர்களும் கிறிஸ்தவர்களும், யூதர்களுடைய கிறிஸ்தவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கடவுள் என்று சொல்லுகின்ற பொழுது, காரணம் கேட்ட பொழுது அவர்கள் சொல்லுவார்கள், இவர் ஒரு தெய்வீக குழந்தை. காரணம், தந்தை இல்லாமல் இவர் இறைவனுடைய நேரடி பார்வையிலே பிறந்திருக்கிறார். ஆகவேதான் நாங்கள் ஈசா அவர்களை கடவுளாக நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அந்த கிறிஸ்துவ மக்கள் சொல்லுகிற அந்த கேள்விக்கு இறைவன் குர்ஆனிலே பதில் சொல்லுவான்: இன்ன மஸல ஈசா இந்தல்லாஹி கமஸலி ஆதம் என்று சொல்லுவான். இது என்ன பெரிய ஆச்சரியம் உங்களுக்கு? தந்தை இல்லாமல் பிறப்பது ஒரு ஆச்சரியமா? ஏன் நீங்கள் ஆதமை பார்க்கவில்லை? ஆதம் இருக்கிறார், அவருக்கு தாயும் கிடையாது, தந்தையும் கிடையாது. அவரை நான் எப்படி படைச்சேன் முதல்ல? அப்படி இருக்கிற பொழுது தந்தை இல்லாமல் பிறந்த ஈசாவை உருவாக்குவதற்கு எனக்கு முடியாதா என்ற ஒரு கேள்வியை அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே நமக்கு விளக்குவதற்காக சொல்லி காட்டுகிறார். ஆக மொத்தம் ஒரு குழந்தை பிறப்பதற்கு தாயும் தந்தையும் தேவை என்பதை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. நாமும் அதை புரிந்து வைத்திருக்கிறோம்.
ஒரு குழந்தை பிறக்குதுங்க. அந்த பிறந்த உடனேயே மாத்திரம் அல்லாது அந்த குழந்தையை அல்லாஹு தாலா அந்த தாயுடைய வயிற்றிலே 8 மாதங்கள் 9 மாதங்கள் 10 மாதங்கள் வளர்க்குகிறான். பாருங்க, அல்லாஹு தாலா எவ்வளவு பெரிய ஒரு ஏற்பாடு. சின்ன ஒரு இடம் கர்ப்பப்பை, அதில் இந்திரிய துளியாக, சதை கட்டியாக, இரத்த கட்டியாக, அதுக்கு ஒரு உருவம் கொடுக்கப்பட்டு, அதுக்கு ஒரு செவி கொடுக்கப்பட்டு, அதுக்கு ஒரு பார்வை கொடுக்கப்பட்டு, இதயம் கொடுக்கப்பட்டு, அந்த சின்னஞ்சிறிய அந்த 3 கிலோ இருக்கக்கூடிய அந்த 2 கிலோ இருக்கக்கூடிய அந்த சிசுவை அல்லாஹ் தாயுடைய அந்த வயிற்றிலே வளர்க்கிறார். எவ்வளவு பெரிய ஒரு விந்தை, எவ்வளவு பெரிய ஒரு ஆச்சரியம். எனவேதான் முதல்ல இறங்கிய அந்த ஆயத்தில் இக்ரா என்று சொல்லக்கூடிய அந்த வசனத்தில் இறைவன் குறிப்பிடுகின்ற பொழுது இக்ரா பிஸ்மி ரப்பிக அல்லதி ஹலக் என்று சொல்லுவான். நபியே, உங்களை படைத்தானே அந்த ரப்பை பற்றி நீங்கள் யோசித்து நீங்கள் குர்ஆனை ஓதுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா படைப்புங்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு குழந்தையும் தாயுடைய வயிற்றில வைத்து அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அதற்கு தேவையான எல்லா விஷயங்களையும் உயிரையும் கொடுத்து அல்லாஹ் அதுக்கு எந்த நோய் நொடி இல்லாம பாதுகாத்து 10 மாதத்துக்கு பிறகு அந்த குழந்தை அல்லாஹ் வெளியே தள்ளுகிறான்னு சொன்னால் எவ்வளவு பெரிய விஷயம். அதற்கு பிறகு அந்த பொறுப்பு யாரிடத்திலே கொடுக்கப்படுகிறது? தாயிடத்திலே கொடுக்கப்படுகிறது. அந்த தாய் அந்த குழந்தையை பராமரிக்கிறார், பால் ஊட்டுகிறார், அந்த குழந்தைக்கு எது வந்து விடாமல் பாதுகாக்கிறார். ஈ மொய்த்து விடக்கூடாது, கொசு கடித்து விடக்கூடாது, காற்றடித்து விடக்கூடாது, மழை பெய்து விடக்கூடாது, வெயில் பட்டு விடக்கூடாது. இப்படியெல்லாம் அந்த குழந்தையை பேணி பாதுகாத்து அவளுக்கு நினைவு தெரிகின்ற வரை அந்த குழந்தையை அவள் பாதுகாத்து வருகிறாள். ஆம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி, பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் சரி. எனவே தான் அல்லாஹு தாலா அவனுடைய அந்தஸ்துக்கு பிறகு அல்லாஹ் தாய் தன்னுடைய அந்தஸ்து அல்லாஹ் உயர்த்தியிருக்கிறான். நாம் இந்த உலகத்திலே வருவதற்கு 2 பேர்கள் காரணம். ஒன்று அல்லாஹ், இன்னொன்று தாய் தந்தை. இந்த 2 பேரும் இல்லைன்னு சொன்னா நம்ம கிடையாதுங்கிறது அல்லாஹ் தஆலா வகவா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு வபில் வாலிதைனி இஹ்சானா. அல்லாஹ் சொல்லுவான், உங்களுக்கு தீர்ப்பளிக்கப்பட்டு விட்டது, ஒரே இறைவனான அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கள், உங்களுடைய தாய் தந்தைக்கு என்ன செய்ய, உபகாரம் செய்யுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுவான். அதற்கு பிறகு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமுமாக 1 வயது 2 வயது 3 வயது 5 வயது இப்படியாக ஒவ்வொரு குழந்தையும் கடந்து படித்து ஆளாகி இறுதியில் திருமணத்துக்காக வருகிறார்கள். 20 வயதில், 19 வயசில், 22 வயசில். அதற்கு பிறகுதான் தாரம் என்று சொல்லக்கூடிய மனைவி அல்லது கணவன் அவருக்கு துணையாக அல்லாஹ் தஆலா ஆக்குகிறான். இங்க பாருங்க, ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் தஆலா பெண்ணுக்கு ஆணையும் ஆணுக்கு பெண்ணையும் ஒரு துணையாக வைத்திருக்கிறான். ஏன்னா மனிதனால பெண் இல்லாமல் ஒரு ஆணால் வாழ முடியாது, ஆண் இல்லாமல் ஒரு பெண்ணால் வாழ முடியாது என்பதை படைத்த ரப்பு அறிந்து கொண்டுதான் அப்படிப்பட்ட ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார். 20 வயதுக்கு பிறகு இவன் கல்யாணத்துக்கு பிறகு இந்த பெண் மனைவி என்று சொல்லக்கூடிய இந்த பெண் இருக்கிறாள, இவள் அந்த ஆணை பாதுகாக்குகிறார். அவ கபருக்கு போற வரைக்கும் இவனுக்கு பணிவிடை செய்கிறான். இன்னைக்கு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மனைவியை ரொம்ப மதிக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க, அவங்களை பாராட்டக்கூடியவர்கள் இருக்கிறாங்க. ஒரு சில பேர் ரொம்ப அலட்சியமாக, மனைவியை கேவலமாக, மனைவியை அசிங்கமாக திட்டக்கூடியவர்கள், ஏசக்கூடியவர்கள், அடிக்கக்கூடியவர்கள் கூட இன்றைக்கு கணவனாக இருந்து கொண்டிருக்கிறார். அதெல்லாம் மிகப்பெரிய ஒரு கேவலம். மனைவி இல்லாட்டி தாங்க அது அருமை தெரியும். நீங்கள் கோடி கணக்கில் பணம் வச்சிருந்தாலும் தாய் தந்தை இல்லைன்னா அதோடைய பெரிய கவலை. அதற்கு பிறகு வாழ்க்கையில் மனைவி இல்லைன்னு சொன்னால் அவனுக்கு கை ஒடிச்சது மாதிரி. சம்பளம் இல்லாத ஒரு வேலைக்காரி என்று சொன்னால் மனைவி தான். ஒரு வேலையா 2 வேலையாங்க, நம்மை பார்க்குகிறார், நம்முடைய குழந்தையை பார்க்குகிறார், நம்முடைய பெற்றோரை பார்க்குகிறார், நம்முடைய அக்காவை பார்க்குறார், தங்கச்சியை பார்க்குறார், நமக்கு சோறு, பிள்ளைக்கு சோறு, அவங்களுக்கு டீ, அவங்களுக்கு சுடுதண்ணி. அல்லாஹ் அக்பர், எத்தனை தியாகங்களை ஒரு மனைவியாக இருந்து ஒவ்வொரு பெண்களும் இன்னைக்கு செய்து கொண்டிருக்கிறார். இது இன்னைக்கு ஆண்கள் சிந்திப்பதே கிடையாது அன்பானவர்களை. ஏதோ வந்துட்டா கூப்பிட்டு வந்து அவளுக்கு சோறு கொடுக்குறோமா இல்லையா, துணியை துவை, சோறு ஆக்கு, அதை பண்ணு, இதை பண்ணு.
சரி, நம்ம அந்த வேலையில் ஏதாவது பங்கெடுக்க முடியுமா என்று சொன்னால் கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவார். நம்ம வெளியே போய் டயர்டாக வந்துடுறோம், சட்டையை கழட்டி போட்டு டீயை கொண்டு வா, தண்ணியை கொண்டு வா, சாப்பாடை கொண்டு வா, அதை கொண்டு வா, இதை கொண்டு வா. குளிச்சுட்டு நம்ம குளித்த அந்த கைலியை கூட எடுத்து பிழிந்து போடுவது கூட நமக்கு நேரம் கிடையாது. அப்படியே பாத்ரூம்ல போயிட்டு வந்துடுவோம். கொஞ்சம் என்னச்சு பார்க்குறோமா இல்லையா? எண்ணி பார்க்கணும். மனைவிமார்களை எண்ணி பார்க்க வேண்டும். பெரிய தியாகிகள் அவர்கள். எத்தனை வேலைகளை நமக்காக செய்கிறார்கள். அவர்களுக்கு சிரமம் இருந்தாலும் கூட, கஷ்டம் இருந்தாலும் கூட அவர்கள் செய்கிறார்கள். நம்மின் மூலமாக உருவாகக்கூடிய அந்த குழந்தையை வயிற்றிலே சுமக்குகிறார். சரி, ஒன்றா சுமதுன்னு சும்மா விட்டுறோமா? அப்பவும் சோறாக்கு, அப்பவும் துணி தவ. குழந்தை பெறுகின்றவரை அவளுக்கு வேலை தான். அதற்கு பிறகு வேண்டுமானால் ஒரு மாதமோ 40 நாளோ அவளுக்கு ரெஸ்ட்டு. அது பிறகு திரும்ப அதே சோறு தான், அதே துணியை துவைக்கிறது தான், அதே வீட்டு வேலை தான், வீட்டை கழுவுறது தான், பாத்திரத்தை கழுவுறது தான். இது எது வரைக்கும் தொடர்கிறது? கபூர் வரைக்கும் தொடர்கிறது. அவளுடைய உயிர் இருக்கின்ற வரை தொடர்கிறது. அந்த மனைவி எப்படி நம்ம பாதுகாக்கணும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி மனைவிமார்கள் சொல்லுவார்கள், ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வந்துவிட்டால் அவர்கள் எங்களோடு உதவி செய்வார்கள். சமையல் வேலையிலே உதவி செய்வாங்க. ரொட்டி சுட்டா எங்களுக்கு மாவு குழைத்து கொடுப்பாங்க. ஏதாவது சால்னா வச்சா எங்களுக்கு அதுக்கு உண்டான வெங்காயம் தக்காளி மாதிரி விஷயங்கள் என்ன செய்வாங்க, கறியெல்லாம் அறுத்து கொடுப்பாங்க எங்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று மனைவிமார்கள் சொல்லுவாங்க. எனவேதான் ரசூலுல்லாஹ் தைரியமாக சொல்லுவார்கள், காலரை உயர்த்தி சொல்லுவார்கள், ஆனா கைருக்கும் லி அஹ்லி என்று சொல்லுவார்கள். நான் என் குடும்பத்தில் சிறந்தவனாக விளங்குகிறேன் என்று சொல்வார்கள். நீங்களும் நான் இதை சொல்ல முடியாது. என் மனைவி சர்டிபிகேட் கொடுத்தாதான் நல்லவனான்னு சொல்ல முடியும். சர்டிபிகேட் கொடுக்காத வரைக்கும் நல்லவன் கிடையாது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் அத்துணை பேர்களும் ரசூலுல்லாஹி ஒரு சிறந்த கணவராக சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா ரசூலுல்லாஹ் எப்படி நடந்திருப்பார்கள் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். இரண்டாவது, ரசூலுல்லாஹ் என்ன பண்ணுவாங்கண்டா, தங்களுடைய வேலையை தாங்கள் செய்து கொள்வார். தனக்கு என்ன வேணும், ஆடை எடுப்பதா, ஆடையை மாற்றுவதா, குளிப்பதா, பாத்ரூம் போறதா, தண்ணி எடுக்கிறதா, வீட்டில் வந்தா அத்துணை வேலைகளையும் தன்னுடைய வேலையை தாங்களே செய்து கொள்வார். இப்படி இருக்கிற பொழுது அந்த பெண்களுக்கு கொஞ்சம் வேலை குறையும். ஆனால் இன்னைக்கு என்ன சூழ்நிலை அன்பானவர்களை, மனைவி என்பதற்காக அவள் மீது பாசமும் கிடையாது, நேசமும் கிடையாது, அன்பும் கிடையாது, பரிவும் கிடையாது. ஒரு வேலைக்காரியை போல இதை எடுத்துக்கிட்டு வா, அதை எடுத்துக்கிட்டு வான்னு சொல்லி இன்னைக்கு மிரட்டுகின்ற அந்த தோரணை தான் இன்றைக்கு கணவன்மாரிடத்தில் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். ஏன்னா 24 மணி நேரம் வீட்டிலே இருக்கிறாங்க, பாவம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவர்களை புகழ்ந்து சொல்லுங்க. சாப்பாடு தர்றாங்களா, நல்லா இருக்குமா, நல்லா டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க சந்தோஷப்படுவாங்க, மன நிறைவு. என்ன சாப்பாடு ஆக்கியிருக்கிற, உப்பையுங்கானா உரப்பையுங்கானா, இப்படி தான் அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்களா? இதில் வேற மாமியார் மாமனார் இழுத்துக்கிறது. சனியை ஒரு சாப்பாடு கூட ஆக்க தெரியல. குறை இருந்தாலும் அதை நிறைவாக, ஏமா கொஞ்சம் உப்பு கம்மியாக தெரியுத, கொஞ்சம் போட்டுக்க, கொஞ்சம் காரமாக தெரியுத, கொஞ்சம் காரத்தை எடுத்து வாட்டி குறைச்சிக்க, காரம் கம்மியாக இருக்கு, கொஞ்சம் கூட்டிக்க. ஏன் இப்படி சொல்ல முடியாது அம்மனால்? நமக்காக இரவு பகலாக உழைப்பவர்கள் தான் மனைவிகள். நம்முடைய வாலிப வரைக்கும் நம்முடைய தாய் நம்மை வளர்த்து ஆளாக்கி அந்த பெண்ணிடத்திலே ஒப்படைத்து விடுகிறார்கள். அந்த மனைவி தான் நம்முடைய எல்லா விஷயங்களையும் பார்க்க. இறுதி கட்டத்தை மனிதன் அடைகிறான், முடியாமல் ஆகிறது. படுத்த இடத்திலேயே பாத்ரூம் போய் விடுகிறான், ஒண்ணுக்கு போயிடுறான், யூரினுக்கு போயிடுறான். வேற யாரும் அதை செய்ய மாட்டார்கள், சுத்தப்படுத்த மாட்டார்கள். மனைவி தன்னுடைய கணவன் என்பதற்காக அந்த அசிங்கத்தை எல்லாம் பொறுத்து கொண்டு அந்த கணவனை அவர் அந்த பாத்ரூம்லேருந்து சுத்தம் செய்கிறாளே, இது எவ்வளோ பெரிய தியாகங்க. எவ்வளோ கோடியை கொடுத்தாலும் செல்லுங்க. எனவே அன்பானவர்களை, நம்ம மனைவிகளை மதிக்க வேண்டும். எனவேதான் அல்லாஹ் குர்ஆனிலே கட்டளை இடுகிறான், ஃபன்கிஹு மா தாபலக்கும் மினன் நிசா, உங்களுக்கு மன பொருத்தமான பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்றான்.
ஏன் அல்லாஹ் திருமணம் செய்ய சொல்றான்? அந்த பெண்ணின் மூலமாகத்தான் உனக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்பதை அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிட்டு காட்டுவான். பெண்ணு மட்டும் இல்லை, 2 நாளைக்கு கொண்டாட்டி ஊருக்கு போயிடுச்சு, எங்கேயாச்சும் போயிடுச்சுன்னா பெரிய திண்டாட்டம். அங்கிட்டு துணி கிடக்கு, அங்கே பாத்திரம் கிடக்கு, துணியை துவைக்கல, சோறாக்கலை, ஹோட்டலில் சாப்பிட்றான், 2 நாளில் வயிற்று வலி வந்துடுது, பேதி ஆகுது. எண்ணி பார்க்க வேண்டும் அன்பானவர்களே. மனைவி எப்படி இருக்க வேண்டும் என்பதை நபிமார்களுடைய மனைவிகள் நமக்கு பாடமாக இருந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அருமை மனைவி அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும், அருமை மனைவி அன்னை ஆயிஷா அம்மா அவர்களும் இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பிரயோஜனமாக திகழ்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் வீணா போன மனைவிகளும் இருக்கிறாங்க. கணவனுடைய சொல்லி பேச்சு கேட்காம பஜாரியாக இங்கே போகிறது அங்கே போகிறது, இதெல்லாம் நீ வேலைக்கு ஆகாது. இந்த சண்டை எதுக்கு தெரியுமா வருது? பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு புள்ள 2 புள்ள பெற்றுருந்தாங்க, ஏதோ அந்த அவசரத்தில் ஆத்திரத்தில். அதற்கு பிறகு அவருடைய ஆசைகளை அவர்கள் தீர்க்க முடியாமல் வருகிற பொழுது இது சண்டையாக மாறிவிடுகிறது. இவன் போறான், தன்னுடைய தேவையை பூர்த்தியாக்க, நேமா வாமா ஒரு வேலை கிடையாது, எப்போ பார்த்தாலும் இதே வேலை, நானே 1008 வேலையை செஞ்சுட்டு வந்திருக்கேன், இது வேற. இப்படியே 1 நாள் 2 நாள் சண்டை நீடித்து கொண்டே இருக்கிறது. அதுக்கப்புறம் அவன் பார்க்குறான், சரி இது வேலைக்கு ஆகாது, இது மல்லிகைப்பூ அல்வாயும் வாங்கி கொடுத்தா தான் சரியாக வரும். திருநெல்வேலியில் போய் இருட்டு கடை அல்வாயும் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறான். அப்போவும் சொல்கிறான், நீ எதுக்காண்டி வாங்கிட்டு வந்து? எனக்காண்டி வாங்கிட்டு வரல, அதுக்காண்டி தான் வாங்கிட்டு வந்துருக்கேன். சண்டை. உடனே அவன் சொல்கிறான், நீ யாரை வச்சிருக்க? முடிஞ்சு போச்சு. நீ உழவு வாங்கலைன்னா அப்ப நீ யாரை வச்சிருக்கிற அப்படின்றான். உடனே நீ வரமாட்டேங்கல, நீ கம்பெனில யாரை வச்சிருக்க அவன் கேட்க. உடனே சண்டை, பஞ்சாயத்து வருது. குற்றம் நடந்தது என்ன, சொல்வதெல்லாம் உண்மை. டிவிக்கு போறான், இல்ல பள்ளியாசலுக்கு வர்றான், இல்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறான், இல்ல டவுன் காட்சிட்டு போறான். சண்டை ஒண்ணுமே இல்லாத விஷயம். படுத்து எந்திரிச்சா முடிஞ்சு போச்சு. ஏங்க அல்லாஹ் தஆலா பொம்பளையிட்ட கொண்டு ஆம்பளைய கொடுக்குறான்? லிதஸ்குனு இலைஹா, அந்த பொம்பளையிட தான் உனக்கு நிம்மதி இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுவான். சாதாரண ஒரு விஷயத்தை கூட இன்றைக்கு பெரிய விஷயமாக ஆக்கி இன்றைக்கு கணவன் மனைவியுடைய பஞ்சாயத்து இருக்கிறதே. ஏராளமான கேஸுகள் இன்றைக்கு ஹைகோர்ட்டிலும் உயர் நீதிமன்றங்களிலும் பெண்டிங்கில் கிடக்குங்க. 5 வருஷம் 6 வருஷம் தீர்ப்பே சொல்ல முடியாமல் கிடக்கு. இஸ்லாம் அழகிய தீர்ப்பை சொல்லுகிறது. நீ இஷ்டமா இருக்கிறியா சேர்ந்து வாழ, இல்லையா அல்ஹம்துலில்லாஹ் பிரிஞ்சுக்க, முடிஞ்சு போச்சு. தலாக்கின் மூலமாக பிரிந்து கொள், குலாவின் மூலமாக பிரிந்து கொள். அழகான வழிமுறைகளை இஸ்லாம் சொல்லுகிறது. அத்தலாக்கு மர்ரத்தானி வ இம்சாக்கும் பி மஅரூஃபின் வ தஸ்ரீஹும் பி இஹ்சான். ஏன் சண்டை போட்டுக்கிற? ஏன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போற? ஏன் கோர்ட்டுக்கு போற? இஸ்லாம் அழகான வழிமுறையை சொல்லுகிறது. ஒரு உணவை உண்ணுகிறோம், அந்த உணவு பிடிக்கல வச்சிடறோம், முடிஞ்சு போச்சு. ஏன் இது சொல்லி சண்டை போட்டால் அது என்ன அர்த்தம் இருக்குது? அதே போலதான் இஸ்லாம் சொல்லுகிறது, கணவன் மனைவி சேர்ந்தே இருக்க வேண்டும். ஒரு மனைவிக்கு அவள் மனைவியாக இறந்து போறதுதான் பெருமை, ஒரு கணவனுக்கு அவன் கணவனாக இறந்து போறதுதான் பெருமை. 2 பேர்களுக்கும் கடமையை மார்க்கம் சொல்லுகிறது. ஒரு மனைவியாக இருப்பவள் அவள் இறந்து போகின்ற பொழுது கணவனுடைய பொருத்தத்தோடு அவள் செல்ல வேண்டும். கணவனுடைய கோபத்தோடு அவள் செல்லக்கூடாது. இறந்து போகின்ற பொழுது அல்லாஹ்வுடைய பொருத்தம் வேணும், கணவனுடைய பொருத்தம் வேணும். அதே போல மனைவியை கொடுமைப்படுத்திய நிலையில கணவன் இறந்து விடக்கூடாது. மனைவியை திருப்திப்படுத்திய நிலையில கணவனும் இறக்க வேண்டும் என்று மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. மனைவியை கொண்டுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த சமூகத்துக்கு மார்க்கத்தையே சொல்லியிருக்கிறாங்க. ஜபலே நூர் காரே ஹிரா என்று சொல்லக்கூடிய அந்த மலையிலே அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 நாள் தனிமையில இருந்து இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல்லதீ கலக் என்ற குர்ஆனுடைய முதல் வசனம் அங்குதான் இறக்கப்படுகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கட்டி அணைத்தார்கள். இந்த சூறாவை ஓத சொன்னார்கள். எனக்கு ஓத தெரியாது என்று சொன்னார்கள். அதற்கு பிறகு ஓதினார்கள் என்பதெல்லாம் வரலாறு நமக்கு தெரியும். இறுதியில கீழே இறங்கி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அருமை மனைவி அன்னை கதீஜா அவர்களை பற்றி கொண்டார்கள். அழுகிறார்கள். ஜுரம் வந்து விட்டது, கவலை வந்து விட்டது.
ஏன்னா இடத்துல இருப்பது சாதாரண விஷயம் அல்ல. குர்ஆன், இந்த குர்ஆனை, இந்த மார்க்கத்தை, இந்த தீனை எப்படி நான் சமூகத்துக்கு சொல்ல போகிறேன் என்று தெரியவில்லையே என்று பெருமானார் பதறுகிற பொழுது, பயப்படுகிற பொழுது அன்னை கதீஜா ஆறுதல் சொல்வார்கள். யார சொல்லா, நீங்கள் சாதாரண ஆள் அல்ல, நீங்கள் ஒரு நபியாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் மக்கள் மீது இரக்கம் கொண்டவர்கள், விருந்தளிப்பவர்கள், அத்துணை பேர்களுக்கும் நீங்கள் வேலை செய்பவர்கள், அமீனாக நம்பிக்கைக்குரியவராக இருக்கிறீர்கள். ஆகவே யார சொல்லா, நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்லுவார்கள். உடனே ஆயத்தை அல்லாஹ் இறக்குவான். யா அய்யுஹல் முஸம்மில் யா அய்யுஹல் முத்தஸ்ஸிர் கும் ஃபாந்திர் வரப்பக ஃபகப்பிர் வசியாபக ஃபதஹிர். நபியே, 40 நாள் நீங்க மலையில இருந்தீங்களே, உங்களுடைய ஆடையெல்லாம் அழுக்காக இருக்கிறது, குளிங்க, போய் துணியை மாற்றுங்க, அல்லாண்டா யாருன்னு மக்களுக்கு போய் சொல்லுங்க என்று சொன்ன பொழுதுதான் தன்னுடைய அருமை கணவரை அழைத்து கொண்டு ஒரு பாதிரியார் இடத்திலே செல்லுவார்கள். அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, என்னுடைய கணவர் ஏதோ சொல்லுகிறார், வஹி என்று சொல்லுகிறார், குர்ஆன் என்று சொல்லுகிறார், நபி என்று சொல்லுகிறார், என்னுடைய விளக்கம் என்ன என்று கேட்ட பொழுது வரக்கத்து இப்னு நௌஃபல் அவர் பேரு, அவர் சொல்லுவார், உண்மையிலேயே உங்களுடைய கணவர் நபியாக ஆகிவிட்டார். ஏனால் வேதங்கள் 4, இதற்கு முன்னால் 3 வேதங்கள் வந்திருக்கிறது. தௌராத், இன்ஜீல், ஜபூர். இந்த வேதங்கள் எல்லாம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலே இந்த குடும்பத்திலே நபியாக வருவார் என்ற செய்தி முந்தைய வேதங்களிலே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அந்த முஹம்மது வேறு யாரும் அல்ல, அவர்தான் உடைய கணவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற அழுத்தமான செய்தியை அவர் சொல்லுவார். வரக்கத்து நௌஃபல், நான் என்ன செய்ய வேண்டும்? உடைய கணவரை நீங்கள் பாதுகாக்க வேண்டும். எதிரியுடைய தீங்கு இருக்கிறது, அவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்கிறது. இதுவரை மக்கள் மதித்து வந்த மக்கள் நபி என்று சொன்ன உடனே அப்படியே மாறி அவர்களை கொலை செய்வது கூட தயங்க மாட்டார்கள் இந்த மக்கத்து மக்கள். ஆகவே இவர்களை நீங்கள் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்கள் என்ற அந்த உத்தரவாதத்தையும் வரக்கத்து நௌஃபல் சொல்வார் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இடத்துல. கதீஜா அம்மையார் அவர்களை அப்படியே பேணி பாதுகாத்து, பிள்ளைய பார்க்கிற மாதிரி ரசூலுல்லாஹ்வை பாதுகாத்து, அது மாத்திரமல்ல அன்பானவர்களே, தங்களுடைய பொருளாதாரம் அத்துணையுமே தன்னுடைய கணவருக்காக, மார்க்கத்துக்காக கொடுத்தாங்க. யார சொல்லா எடுத்துக்கிறீங்க எல்லாத்தையும். 50 வீடுகள் இருந்தது, சிறிய வீடுகள், பெரிய வீடுகள். மக்காவில மிகப்பெரிய செல்வ சீமாட்டி அன்னை கதீஜா அவர்கள் அத்துணையும் கொடுத்துட்டாங்க. இறுதியில அன்னை கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா உடல் நலம் சரியில்லாமல் மௌத்தை நெருங்குகிற பொழுது அன்பானவர்களே, 2 பேருக்கும் 15 வருஷங்கள் வித்தியாசம். தான் உடலை போர்த்துவது கூட ஆடை கிடையாது. எப்படிப்பட்ட மனைவி! சொர்க்கத்துக்கு சொந்தக்கார மனைவி, அல்லாஹ்வால் சலாம் சொல்லப்பட்ட மனைவி. நம்முடைய மனைவிலாம் எப்படி இருக்கிறாங்க? சொர்க்கம் போவாங்களா, நரகம் போவாங்களா? யாராலையும் சொல்ல முடியாது. ஆனா ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, என்னுடைய மனைவிமார்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். சர்டிபிகேட் கொடுத்தாங்க. அந்த அளவு அவருடைய வாழ்க்கை இருந்தது. காரணம், பெருமானாரை அந்த கஷ்டத்திலிருந்து தூக்கி விட்டவர்கள். பொருளாதாரத்திலும், உதவியிலும், ஒத்தாசையிலும், பாதுகாப்பிலும் அன்னை கதீஜா அவர்கள் நின்று கொண்டிருக்கிறாங்க. இறுதியில போத்துறது கூட போர்வை இல்லை, ஒரு சால்வையை பாதி போத்திருந்தாங்க என்று அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா தங்களுடைய வாழ்க்கை வரலாறை சொல்லி காட்டுவார்கள் அன்பானவர்கள். எனவே மனைவிமார்கள் எப்படி இருக்கணும்? கணவனுக்கு உறுதுணையாக. கணவன் எப்படி இருக்கணும்? மனைவிக்கு உறுதுணையாக. ஏனால் அல்லாஹ் தஆலா தந்த இந்த சொந்தம், தாய்க்கு பிறகு உள்ள சொந்தம் இருக்கிறதே, இது மிகப்பெரிய ஒரு புனிதமான ஒரு சொந்த பந்தம். அது மாத்திரமில்லை, நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம தாய் நமக்கு பாத்ரூம் போனால் கழுவி விடுவாங்க, நம்முடைய மர்மஸ்தானத்தை பார்ப்பாங்க, எல்லாமே தாய் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். அதுக்கு நம்மளுக்கு ஒரு வெக்கம் வந்துடும், நானே கழுவிக்கிறேன், நானே குளிச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு நம்முடைய அந்தரங்கத்தை யாருங்க பார்க்குறா? மனைவி மட்டும்தான் பார்ப்பாங்க. பாருங்க, அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு தாய் என்ற பெண்ணை கொண்டு நம்மை பாதுகாக்கிறான், வளர்க்குகிறான். வாலிபனாக ஒரு பெண் என்ற மனைவி என்ற பெண்ணை கொண்டு அல்லாஹ் நம்மை பாதுகாக்கிறான். எனவே அவர்களை மதிக்க வேண்டும் என்பார்களே. அவர்களுக்கு ஒன்றும் வாங்கி கொடுக்காட்டி ஒரு ஆறுதலான பேச்சுகளை நாம் பேச வேண்டும்.
எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பொழுதுமே வெளியே போயிட்டு வந்தா ரசூலுல்லாஹ் அவர்கள் அன்பாக பேசுவார்கள். மனைவிமாரிடத்திலே பேசுவதற்கென்று ஒரு நேரத்தை ஒதுக்குவார்கள். பெரிய ஒரு அரசியல்வாதி இருந்தாராம், பெரிய பிஸியான ஆள். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு டைனிங் டேபிள் போடுவார். நான் 7 மணிக்கு யாரை சந்திக்க வேணும், 8 மணிக்கு யாரை சந்திக்கணும், 10 மணிக்கு என்ன சந்திக்கணும் என்பதை எல்லாம் அவருடைய பீயை போட்டு காலையில் எழுந்த உடனே சீட்டை கையில கொடுத்துருவார். நீங்க 10 மணிக்கு இவரை சந்திக்கிறீங்க, 11 மணிக்கு இவரை சந்திக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் கொடுப்பாங்க. இரவு வரைக்கும் ப்ரோக்ராம். இது டெய்லி நடந்துகிட்டே இருக்கு. ஒரு நாள் அவருடைய மனைவி என்ன செய்தாலும் அந்த பேப்பரை கேட்டாலும், பீயிட்ட கொஞ்சம் பேப்பரை கொடுங்க. எதுக்குமா? கொடுங்க பார்க்குறேன். பேப்பர் வாங்கி பார்த்தா மனைவிக்காண்டி நேரமே அவர் போடலை. உடனே அவர்கிட்ட போய் கேட்டுக்கு, எங்க எவ்வளோ பிஸியாக இருக்கிறீங்க, எவ்வளோ ப்ரோக்ராம் இருக்குது, என்னட்ட பேசுவதற்கு ஒரு 5 நிமிஷம் போட்டுக்கலாமான்னு கேட்டுச்சான். பல பேர் இந்த மாதிரி தான் இருக்கிறோம். வெளியே போகிறோம் வர்றோம், அப்படியே டென்ஷனாகவே இருப்போம். வீட்டுக்கு வந்தவொடனே எல்லா டென்ஷனையும் விட்டுறணுங்க. 1000 இருக்கும், விட்டுட்டு என்னம்மா சாப்பிட்டியா, பண்ணியா, என்ன செய்யற, நல்லா இருக்கியா, இந்த மாதிரி ஒரு அன்பான வார்த்தைகளை கேட்பதற்காக இன்றைக்கு எத்தனையோ மனைவிகள் ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் சொல்லுவதற்கு கணவன்மார்கள் தயாரா இல்லை, கேட்பதற்கு தயாரா இல்லை. வந்தியா, எனக்கு சோறு வை, என்னமோ சொல்லிட்டு போ, நீ சாவுரியா உயிரா, எனக்கு சோறு வேணும், எனக்கு துணி வேணும், அவ்வளோதான். ஆனால் ரசூலுல்லாஹ் அப்படி அல்ல, மனைவி மகளோடு அன்பாக பேசுவார்கள். என்ன செஞ்சீங்க? எல்லா மனைவிமார் வீட்டுக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாலை நேரத்திலே சென்று நலம் விசாரித்து விட்டு வருவார்கள். எனவேதான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அன்ன கைருக்கும் லி அஹ்லி, என்னுடைய குடும்பத்திலே நான் தான் சிறந்தவன் என்று சர்டிபிகேட் கொடுத்த எந்த நபியும் கிடையாது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர. அதே போல அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, பல மனைவி இருக்கிறாங்க, இப்போ 2 பேர் மட்டும் நம்ம சொல்லலாம். இவங்க மூலமாகத்தான் இன்னைக்கு மார்க்கத்தை நாம் தெரிந்திருக்கிறோம். அன்பானவர்களே, மார்க்கத்திலே பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. தொழுகை விஷயங்கள், நோன்பு விஷயங்கள், ஜக்காத்துடைய விஷயங்கள், இல்லற வாழ்க்கை எப்படி நடத்த வேண்டும் எப்படிங்க தெரியும் நம்மளுக்கு. அதையும் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து கற்றுக்கொண்டு மனைவிமார்கள் சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நம்ம ஏதோ நினைக்கிறோம், போகிறோம், படுக்கிறோம், எந்திரிக்கிறோம், இல்லை, அதுக்கு ஒரு வழிமுறை இருக்கிறது. ஒரு தடவை மக்காவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களும் மதீனாவில் இருக்கக்கூடிய சஹாபாக்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பிறகு ஒரு இடத்திலே கூடி பல்வேறு மார்க்க விஷயங்களை ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார். இது என்ன, அது என்ன, ஏன்னா அவங்க சொல்லித்தான் இன்னைக்கு நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ ஒரு விஷயம் வருகிறது, கணவன் மனைவி 2 பேர்களும் தனியாக இருக்கிறார்கள், ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள். 2 பேரும் சும்மா தான் சேர்றாங்க, கடிபிடிக்கிறாங்க, முத்த விடுறாங்க, வச்சுக்கிறோமே. அதுக்கு பிறகு அவர்கள் அவங்களுடைய வேலையை பார்க்க போயிடுறாங்க. இந்த நேரத்தில் இவர்களுக்கு குளிப்பு கடமையா இல்லையா? இது முக்கியமான விஷயம். குளிப்பு கடமையா இல்லையா என்பதை சஹாபாக்கள் விவாதம் செய்கிறார்கள். ஒரு சில சஹாபாக்கள் சொல்றாங்க குளிக்க தேவையில்லை, ஒண்ணுதான் செய்யலையா, சும்மா தானே கட்டி பிடிச்சாங்க என்று. ஒரு சில சஹாபா இல்லை, கண்டிப்பாக குளித்து ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார். இது எப்படிங்க ஊர்ஜிதப்படுத்துவது? உடனே அபு மூசா அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய 90 வயசு அந்த நேரத்தில் அந்த சஹாபிக்கு. நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும், எத்தனை வயசுங்க? 90 வயசு. தள்ளாத வயதில் தட்டு தடுமாறி 20 வயதான அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டுக்கு செல்லுவார்கள். சலாம் சொல்லுவார்கள், பதில் சலாம் வருகிறது. வந்து வெளியே அமர்ந்து விடுகிறார்கள். ஏதோ கேள்வி கேட்கத்தான் வந்திருக்காங்க, அவங்களுக்கு தெரியும். சொன்னாங்க, ஏதோ விஷயமா வந்திருக்கு கேள்வி. ஏன்னா சஹாபாக்கள் அப்போ போய் கேள்வி கேட்பாங்க இல்லற வாழ்க்கையை பற்றி. ரசூலுல்லாஹ் வீட்டில் எப்படி இருந்தாங்க, பள்ளிவாசல் எப்படி, எல்லாத்தையும் கேட்டுதாங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே அவங்க சொன்னாங்க, ஆனா அஸ்தஹி உம்மி என்று சொன்னாங்க, நான் வெட்கப்படுறேன் அந்த கேள்வியை கேட்க. ஏன்னா இல்லறம் சம்பந்தப்பட்டதாச்சே, ஒரு பெண்ணிட்டு போய் எப்படி கேட்கறது, அதுவும் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி ஆயிட்டே. சொன்னாங்களாம், அந்த அம்மா சொல்ல, நான் உன்னுடைய தாய், உம்மஹாத்துல் மூமினீன், மூமின்களெல்லாம் நான் தாயாக இருக்கிறேன். நீங்கள் வயதாக இருந்தாலும், நான் சின்ன வயதாக இருந்தாலும், நான் உங்களுக்கு தாயை போலவள். ஒரு தாயிடத்திலே கேட்பதற்கு என்ன இருக்கிறது, நீங்கள் தாராளமாக கேளுங்கள் என்று சொன்ன பொழுதுதான் அபு மூசா சரி கேட்பார்கள்.
அன்னை ஆயிஷா அவர்களே, கணவன் மனைவி 2 பேர்களும் ஆடை இல்லாமல் இருக்கிறார்கள், ஆனால் எதுவும் செய்யவில்லை. இவர்கள் குளிக்க வேண்டுமா என்று கேட்ட பொழுது அன்னை ஆயிஷா சொன்னார்கள், ஆடை இல்லாமல் இருப்பது பெரிய விஷயம் அல்ல, 2 பேர்களும் சேர்ந்துட்டாங்க, சும்மா ஒட்டிக்கிட்டு இருந்துட்டாலே குளிச்சு ஆகணும்ட்டாங்க. பாருங்க எவ்வளவு அழகான ஒரு தீர்ப்பு, எவ்வளவு அழகான ஒரு விளக்கம். இது விளக்கத்தை அவர்களே சொன்னார்களா? இல்லை, ரசூலுல்லாஹ்விடமிருந்து கேட்கிறாங்க. இதான் ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்கள். தாங்களும் பிரயோஜனமாக வாழ்ந்தார்கள், இந்த சமூகத்தையும் பிரயோஜனப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தார். உடனே அபூ மூசா அஷரி ரலியல்லாஹு அன்ஹு வந்து சஹாபாக்கிட்ட சொன்னாங்க, அன்னை ஆயிஷாவிடத்திலே ரலியல்லாஹு அன்ஹா கேட்டேன், இப்படி பதில் சொன்னாங்க. சொன்னது பிறகு அது ஒரு தீர்ப்பாக ஆக்கப்பட்டு இன்றைக்கு எல்லா கித்தாபுகள் மேல் எழுதப்பட்டிருக்கிறது. உடலோடு கொண்டு விட்டால் குளிக்க வேணுங்கிற எல்லாருக்கும் தெரியும், சேர்ந்துட்டா குளிக்கணுமா, இதுதான் கண்டிஷன். ஆடையோடு சேர்ந்தால் குளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆடை இல்லாமல் 2 பேரும் சேர்ந்து இருந்தாங்கன்னா அவர்கள் குளிக்க வேண்டும் என்பதை அற்புதமான அந்த சட்டத்தை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இந்த சமூகத்துக்கு சொல்லி தருவார். எனவே அன்பானவர்களே, மனைவி என்பவர்கள் வாழ்க்கையில மிக முக்கியமான பங்கு வகிக்கிறார். கணவன் என்பவர் வாழ்க்கையில மிக முக்கியமாக மனைவியுடைய வாழ்க்கையில பங்கு வகிக்கிறார். எனவேதான் அல்லாஹ் 2 பேர்களை பின்னி பிணைத்து வைத்திருக்கிறான், ஆணுக்கு பெண்ணையும் பெண்ணுக்கு ஆணையும். இன்னைக்கு கணவனை மதிக்காத எத்தனையோ பெண்கள் போட்டு வாசல்ல நின்று கொண்டு இருக்கிறார்கள், அல்லாஹ் பாதுகாக்க. மனைவியை மதிக்காத எத்தனை ஆண்கள் போலீஸ் ஸ்டேஷன் வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார்கள், அடிக்கிறார்கள், உதைக்கிறார்கள், குடித்துட்டு வந்து மனைவியை கொடுமைப்படுத்துகிறார்கள். வெளியே போயிட்டு வந்து தன்னுடைய பிள்ளைய பார்க்குற, என்னம்மா நீ சாப்பிட்டியா, ஸ்கூலுக்கு போனியா என்று கேட்கக்கூடிய அதே கணவன், அதே தந்தையாக இருக்கக்கூடிய அவன், பிள்ளைக்கு தந்த கணவன் மனைவியை பார்த்து என்னமா செய்யற, நல்லா இருக்கான்னு கேட்கறதுக்கு இன்னைக்கு தயார் இல்லாத சூழ்நிலை தான் இன்னைக்கு சமூகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. எனவே அல்லாஹு தாலா ஒவ்வொரு மனிதனும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹு தாலா ஒரு தாயை ஏற்பாடு செய்து அந்த தாயுடைய வயிற்றில நம்முடைய குழந்தையாக நம்மை வளர்த்து அதற்கு பிறகு 20 வருஷம் வரைக்கும் அந்த தாயுடைய கண்காணிப்பிலே வளர்ந்து அதற்கு பிறகு பெண் என்று சொல்லக்கூடிய மனைவி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணிடத்தில் ஒப்படைக்கப்பட்டு மௌத்து வரைக்கும் அவன் கணவனாக அந்த பெண் நம்மை பார்க்கிறான்னு சொன்னால் அவளுக்கு எவ்வளவு நம்ம ஈடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். எனவேதான் என்ன சொல்றோம், திருநெல்வேலியில் சொல்லுவாங்க, வீட்டுக்காரி அப்படிமா, கல்யாணம் பண்ணால மனைவி என்று சொல்வது என்னை வீட்டுக்காரின்றாங்க, வீடே அவளுக்கு தான் சொந்தம். சிலவங்க எல்லாத்தையுமே மனைவி கொடுக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க, ஒன்றையுமே கொடுக்காதவங்களும் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய அந்தஸ்தை அந்தந்த நேரத்தில், அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அந்தந்த நேரத்தில் நாம் கனவுளாகி நாம் கொடுத்து ஆக வேண்டும். ஏன்னா அவர்கள் சாதாரண வேலையை செய்யலைங்க. அல்லாஹ் அக்பர். காலையில் எழுந்திருந்து இரவு படுக்கின்ற வரை அவர்களுக்கு வேலை தான். நம்ம என்னைக்காச்சும் போய் சோறாக்கி இருக்கிறோமா? சோறாக்க தெரியும், என்னைக்காச்சும் ஆக்கலாம். தினந்தோறும் ஆக்க முடியுமா? தினந்தோறும் துணி துவைக்க முடியுமா? ஒரு நாளைக்கு துணி துவைச்சு பாருங்க, என்ன உடம்பு வலிக்குது, என்ன கை, என்ன கால் வலிக்குது. தினந்தோறும் துவைக்கிறாங்களே, நம்ம என்ன செய்யறது? அவங்களுக்கு துவா செய்ய வேண்டும், அன்பாக இடத்துல பேச வேண்டும், அவரிடத்துல அரவணைப்பாக இருக்க வேண்டும், பாசமாக இருக்க வேண்டும், நேசமாக இருக்க வேண்டும். சண்டை போடக்கூடாது. அவரிடத்துல மார்க்க விஷயத்தை சொல்லிக் கொடுக்கணும். மார்க்க விஷயம் அவரிடத்தில் இருந்தால் அதை கற்றுக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிற அற்புதமான பாடமாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படித்தான் தன்னுடைய மனைவிமார்களை அவர்களும் சிறந்த மனைவியாக அவர்கள் இருந்தாங்க. சண்டை சச்சரவுகள் இல்லாத வீடே கிடையாது. அதற்காக வேண்டி அதே தொடர்ந்து இருக்கிற சண்டை போட்டோமா அதை விட்டுறணும், திரும்ப சேர்த்துக்கொள்ளணும். என்னைய திட்டால அவ அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. ஏன் மனைவி தானே திட்டிட்டு போறா, என்னுடைய கணவன் தானே என்னை திட்டினால் திட்டிட்டு போறார். இந்த மாதிரி ஒரு மனப்பக்குவம் வந்துவிட்டால் அன்பானவர்களே, சண்டைக்கு வேலையே கிடையாது. சண்டை வந்தாலும் அது சமாதானமாக ஆகிவிடும். ஒரு வார்த்தை வெல்லும், ஒரு வார்த்தை கொள்ளும் என்று சொல்லுவார்களே. இன்றைக்கு பிரஸ்டேஜின் மூலமாகத்தான் அத்துணை பிரச்சனை வந்து கொண்டிருக்கிறது. அதை நான் விட்டிருந்து என் மனைவிக்கு முன்னால் நான் சாதாரண மனிதன். நான் வெளியிலே 1000 பதவிகளை வகிக்கலாம். வீட்டுக்கு வந்து விட்டால் என்னுடைய மனைவிக்கு நான் கணவன், என்னுடைய பிள்ளைக்கு நான் தந்தை என்ற மனப்பக்குவத்தை கொண்டு வரணும். வெளியில இருக்கிற மாதிரி கெட்ட வீட்டுக்குள்ள காட்டக்கூடாது. எனவேதான் சொல்லுவாங்க, வீட்டிலே எலியாக இருக்க வேண்டும், வெளியிலே புலியாக இருக்க வேண்டும். வெளியில போன நம்ம கம்பெனி மேனேஜர், அது முதலாளி, அதெல்லாம் வேற.
வீட்டில் வந்துட்டமா சொல்லுமா என்னம்மா என்று தன்னுடைய மனைவி இடத்துல அன்பாகவும் பண்பாகவும் பேசுகிற பொழுதுதான் அல்லாஹு தாலா தந்த அந்த மனைவியை நாம் நேசிக்கிறோம் என்று அர்த்தம். எனவே தானே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்நிக்காஹுமின் சுன்னத்தி, என்னுடைய சுன்னத்தாக இருக்கிற நிக்கா செய்வதாகவே அழகிய பெண்களை, உங்களுடைய மார்க்கப்பட்டுள்ள பெண்களை நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் என்று சொல்லுவார். எனவே அன்பானவர்களே, தாய்க்கு பெண் நம்முடைய வளர்த்து நம்மை வயிற்றிலே வைத்து நம்மளை பாதுகாத்த அந்த தாய்க்கு பிறகு மௌத்து வரை கபூர் வரை நம்மை பாதுகாக்கிற, அரவணைக்கிற, வேலை செய்கிற அருமையான பெண் தான் நம்முடைய மனைவியாக இருக்கிறார். ஆகவே தாய்க்கு எப்படி கண்ணியம் கொடுக்கிறோமோ அதே போல அடுத்த கண்ணியத்தை நம்முடைய மனைவிக்கும் கொடுத்து வாழ்நாள் முழுவதும் சண்டை சச்சரவு இல்லாத கணவன் மனைவியாக, அவர்களை அரவணைப்போடு பாசத்தோடு பார்க்கக்கூடிய கணவன்மார்களாக நாமெல்லாம் வாழ்ந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியின் மூலமாக என்னென்ன சந்தோஷத்தை எல்லாம் அடைந்தார்களோ, இந்த சமூகம் எந்த பிரயோஜனத்தை அடைந்ததோ அதுபோல தம்பதிகளாக நாமும் வாழ்ந்து மறைகிற நல்ல வாய்ப்பை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எனக்கும் நம் சமுதாய மக்கள் அனைவருக்கும் நிரப்பமாக தந்து அருள் புரிவாளாக என்று இந்த நல்ல நேரத்திலே சொல்லி என்னுடைய வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.